ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். dv/dt அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டைமென்ஷனல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே dv/dt, இந்த dv அப்படிங்கிறது என்னென்னா வால்யூம். இங்கே dt இருக்குல்ல, அது டைம். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வால்யூமில் எவ்வளோ வாட்டர் பர்டிகுலர் டைமில் ஃப்ளோ ஆகுது, அதான் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அப்போ அந்த விங்கிறது வால்யூம், டீங்கிறது டைமு. இந்த பை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது கான்ஸ்டன்ட். ஸோ இது ஒன்றுமே இல்லை. இந்த பி இருக்குல்ல, இந்த ரோ என்னென்னா ப்ரெஷர். அடுத்து ஏ ரேடியஸாக, இந்த நீட்டா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல் லென்த்து. இப்போ நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சம்மே நானே போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, டிவி, அந்த dv/dtன்னு இருக்கா. இந்த dvயை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா வால்யூம். அப்போ வால்யூம் என்னன்னு சொல்லுவோம், மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். அப்போ L⁻3ன்னு வரப்போகுது. அதேமாரி டைம் dt, அப்போ கீழே t. இப்போ இதை சால்வ் பண்ணி லெஃப்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, L⁻3 t⁻−1. இது எந்த சைடு, LHS லெஃப்ட் சைடு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ரைட் சைடும் அதேமாரி ஈக்குவலாக வருதா அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ என்ன ஆகுது, ரைட் சைடில் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, ரோ இருந்துச்சு. ரோவை என்னன்னு சொல்லியிருந்தாங்க, ப்ரெஷர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியா. இந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். கீழே ஏரியா இருக்குது. இந்த மாஸ் என்னன்னு சொல்லுவோம், டைமென்ஷன் படி கேபிட்டல் M. ஆக்சிலரேஷன் என்ன, வெலாசிட்டி பை டைம். ஓகேவா? அப்போ வெலாசிட்டிக்கு என்ன இருக்குது, L⁻⁻1. கீழே உள்ள டைமு t. அப்போ மொத்தமாக ஆக்சிலரேஷன் என்ன வரும், L⁻⁻2ன்னு கிடைக்கும். அதேமாரி ஏரியா என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ L⁻2. இந்த ஒரு 2வும் மேலே உள்ள ஒரு 2வும் ஒரு Lலும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு மொத்தமாக என்ன கிடைக்குது, M⁻2 டிவைடட் பை Lன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு மொத்தமாக சேர்த்தா என்ன கிடைக்கும், L⁻⁻1 t⁻−2ன்னு கிடைக்குது. இது நம்ம ப்ரெஷரை கண்டுபிடிச்சோம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, A⁻4. அது என்னது, ரேடியஸ்னால் என்ன, லென்த்து. அப்போ L⁻4. ஓகேவா? இது ஏரியா, ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து லென்த்து என்ன, லென்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னது, Lன்னு தான் வரும். ஓகே, Lன்னு தான் வரப்போகுது. அடுத்தது நீட்டா. அது என்னது, நீட்டா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விஸ்காசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், விஸ்காசிட்டினா கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போ கிலோகிராம்க்கு என்ன வரும், M. கீழே என்ன, மீட்டர்னா L, செகண்ட்னா டைம் t. அப்போ இதை மொத்தமாக சேர்க்குறப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு, M⁻⁻1 t⁻−1 இப்படி கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதி பார்ப்போமா. இப்போ எழுதி பார்ப்போம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மேலே அந்த ப்ரெஷர் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரெஷருக்கு எழுதுகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, இங்கே என்ன ப்ரெஷரு கிடச்சிருக்கு, எம்மு, கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே என்ன ப்ரெஷர் கிடச்சிருக்கு, L⁻−1 L⁻−1 t⁻−2ன்னு கிடச்சிருக்கு. இது ப்ரெஷருக்கு. அடுத்தது என்ன, ஏரியாவுக்கு ரேடியஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, A⁻4. அப்போ L⁻4ன்னு கிடைக்கிது. கீழே ஒரு லென்த் இருக்குது, அந்த லென்த் L. அதுக்கப்புறம் நம்ம விஸ்காசிட்டிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், M⁻L⁻−1 t⁻−1ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை நம்ம அடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு L⁻−1 இருக்குது, இங்கே ஒரு L⁻−1 கேன்சல் ஆகிடும். இங்கே t⁻−1 இருக்குது, இங்கே ஒரு t⁻−1 கேன்சல் ஆகி ஒன்றா இருக்கும். அடுத்தது என்ன, இங்கே L இருக்குது, இங்கே L⁻4 3ஆக மாறிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போடுவோமா, M. அடுத்தது என்ன ஆகும்னா, இந்த M இருக்கா, இங்கே ஒரு M இருக்குது. ஓகேவா? இந்த M கேன்சல் ஆகிடும். அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே இங்கே என்ன இருக்குது, இங்கே 3, இங்கே இதுதான் இருக்குது, L⁻3 இருக்குது. அப்போ L⁻3 பேலன்ஸ் இங்கே t⁻−1 இருக்குது, t⁻−1. இது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, RHS கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அங்கே LHS என்ன கிடச்சிருக்கு, கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போமா. இங்கே LHS என்ன கிடச்சிருக்கு, L⁻3 t⁻−1ன்னு LHS கிடச்சிருக்கு. L⁻3
டி பவர் -1 என்ன கிடச்சிச்சு, எல்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. அதேமாரி இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஆர்ஹெச்எஸும் சேமாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம், இது வந்து டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ அடுத்த சம் போகலாமா. டி வந்து டைம் பீரியட், டி வந்து டைம் பீரியட், ஐ இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லியிருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த எம் இருக்குல்ல, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்டம்னு சொல்கிறாங்க. பி வந்து என்னன்னா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டாம். ஓகே, இப்படி நான் ஒரு கொஸ்டின் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக போட்டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வந்து இங்கே ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், டைம் பீரியட் டீனா இங்கே டி தான். அதேமாரி இங்கே எல்ஹெச்எஸ் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குங்க, இங்கே கலர் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டி தான் கிடைக்கும், ஏன்னா வந்து டைம் பீரியட் டீன்னு தெரியும். இது எல்ஹெச்எஸ். ஓகேவா. நம்ம எல்ஹெச்எஸ் இப்போ தெரியுது. இந்த எல்ஹெச்எஸ் மாரி ஆர்ஹெச்எஸ் என்ன டீன்னு கிடைக்குதா அப்படிங்கிறது செக் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து ஐ என்ன சொல்லியிருக்காங்க, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ நாங்கள் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐனா என்ன, எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எம் என்ன, கேபிட்டல் எம், ஆர்னால் லென்த்து குறிக்குது, அப்போ கேபிட்டல் எல் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து இனர்ஷியாவுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார்க்குறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, பி. ஓகேவா. மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றும் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் லெசனில் எப்படி சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெயில் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா. இப்போ இந்த பி தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்மளுக்கு என்ன தேவை, ஒன்லி வந்து பி தான் தேவை. அப்போ எஃப் டிவைடட் பை ஐஎல் ஈக்குவல் டு பின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இப்போ பி கண்டுபிடிப்போம். இப்போ ஃபோர்ஸ்னால் என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ அதோட டைமென்ஷன் என்ன, எம் எல் பவர் டி பவர் -2ன்னு கிடைக்கும். ஓகேவா. டிவைடட் பை ஐனா என்ன, கரண்ட் ஆம்பர் ஏ. அடுத்து வந்து எல். ஓகேவா. இப்படி கிடச்சிச்சு. இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம் ஏ பவர் -1 டி பவர் -2ன்னு கிடைக்கும். இது எதுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மேக்னெட்டிக் மூமெண்டம். இதான மேக்னெட்டிக் மூமெண்டம், இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் மூமெண்டம் அப்படின்னா வந்து நாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ இன்ட்டு ஏ. என் வந்து நம்பர் கான்ஸ்டன்ட் 1 or 2 or 3 அதை வந்து டைமென்ஷனில் பார்க்க மாட்டோம். அப்போ ஐ இன்ட்டு ஏ. ஐனா என்ன, கரண்ட் ஆம்பர் ஏ. அடுத்து வந்து இந்த இது என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் தானே, மீட்டர் ஸ்கொயர்னா எல் பவர் 2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ எல் பவர் 2ன்னு கிடைக்கிது. இது வந்து மேக்னெட்டிக் மூமெண்டம். இதை எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்துச்சுல, என்னன்னு கொஸ்டின் இருந்துச்சு, ஐ டிவைடட் பை எம் பி ரூட்டுன்னு இருந்துச்சுல, அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு வந்து பி என்ன கிடச்சிருந்துச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் ஐ இங்கே என்ன கிடச்சிருக்கு, எம் எல் பவர் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. அப்போ ரூட் எம் எல் பவர் 2 டிவைடட் பை பி என்ன கிடச்சிச்சு, பி வந்து எம் ஏ -1 டி பவர் -2ன்னு கிடச்சிச்சு. இங்கே கிடச்சிச்சா, இங்கே கிடச்சிருக்கு. அதேமாரி இங்கே என்ன இருக்குது, அடுத்தது மொமெண்டம்க்கு என்ன கிடச்சிருக்கு, மொமெண்டம்க்கு ஏ எல் பவர் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம இதை கேன்சல் அவுட் பண்ணுறோம், கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஓகே. இங்கே எல் பவர் 2 இருக்குது, இங்கே ஒரு எல் பவர் 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. இந்த ஏவும் சேர்ந்தால் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ டி பவர் -2 இருக்குது. டி பவர் -2 மேலே போச்சுன்னா என்ன, டி பவர் 2 ஆகும். அப்போ டி பவர் 2 இந்த ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாமா. இப்போ இந்த டூவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆர்ஹெச்எஸும் டீன்னு கிடச்சிருச்சு. அப்போ இது என்ன சொல்லலாம், இது எஸ் இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா. இப்போ அடுத்தது போகலாமா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா.
இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த v அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வெலாசிட்டி, தெர்மல் வெலாசிட்டியை குறிக்குதான். ஓகேவா? வெலாசிட்டியை குறிக்குது. இந்த g என்னன்னா வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? அடுத்தது வந்து ஏ வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா வந்து ரேடியஸை குறிக்குதான். அடுத்தது வந்து இந்த ஸ்டிக்மா இந்த ரோ, இது ரெண்டுமே எதை குறிக்குது தான் வந்து டென்சிட்டியை குறிக்குது. ஓகேவா? அது ரெண்டுமே என்னத்தை குறிக்குதாமா? டென்சிட்டியை குறிக்குதான். அடுத்தது வந்து இந்த நீட்டா எதை குறிக்குது அப்படின்னா வந்து விஸ்காசிட்டியை குறிக்குதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை குறிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வி அப்படின்னா என்ன? v அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இதோட டைமென்ஷன் என்ன கிடைக்கும்? Lt⁻⁻1. இதுதான் வந்து என்னது இது வந்து எல்ஹெச்எஸோட டைமென்ஷன் கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கும் அதேமாரி கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஜி ஃபஸ்ட்டு வந்து ஜியோடது என்னன்னு எழுதிடணும். அடுத்தது வந்து ஏவோடது என்னன்னு எழுதணும். அடுத்தது வந்து இந்த ஸ்டிக்மாவோடது என்ன அப்படின்னு எழுதணும். அடுத்தது வந்து ரோவோடது என்னன்னு எழுதணும். நீட்டாவோடது என்னன்னு எழுத போகிறோம். ஓகேவா? அந்த ஸ்டிக்மா ரோக்கு தான் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க. இந்த நீட்டாக தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஜிக்கு எழுதுவோம். ஜி என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போனா வந்து வெலாசிட்டி பை டைம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? Lt⁻⁻2ன்னு தெரியும். இது கிராவிட்டிக்கோடது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோடது. ஏங்கிறது ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க, ஆனால் A² கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? L⁻2ன்னு எழுதிருவோம். ஓகேவா? அடுத்தது ஸ்டிக்மா எதாக இருந்தாலும் சரி, இது என்ன டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி அப்படின்னா என்ன? மாஸ் பை வால்யூம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மாஸ் m, வால்யூம் வந்து L⁻3. அப்போ L⁻3 மேலே போச்சுன்னா L⁻−3. ஓகேவா? அது கிடச்சிருச்சு. அடுத்து நீட்டா என்னன்னு சொல்ல விஸ்காசிட்டி. அப்போ நான் விஸ்காசிட்டி என்ன சொன்னேன்? kg/m/s சொல்லியிருந்தேன். அப்போ கிலோகிராம்னா என்ன? m டிவைடட் பை என்ன இருக்குன்னா வந்து மீட்டர்னா L, செகண்ட்னா வந்து டைமு. இப்போ இது ரெண்டு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? m L⁻−1 T⁻−1ன்னு கிடச்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜி வந்து இப்போ உங்களுக்கு இதுபடி GA² நீட்டா ஸ்டிக்மா ஏதாச்சும் ஒன்று. அடுத்து வந்து நீட்டா இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ இதை பொறுத்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். Lt⁻−2 ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு. அடுத்தது ஏ அப்படின்னா ரேடியஸ்க்கு L⁻2 போட்டேன். அடுத்த வந்து டென்சிட்டிக்கு என்ன போட்டேன்? m L⁻−3ன்னு போட்டாச்சு. இங்கே கீழே என்ன இருக்குது? நீட்டாவுக்கு என்ன எழுத போகிறேன்? m L⁻−1 T⁻−1ன்னு எழுதுகிறேன். இப்போ அதெல்லாம் கேன்சல் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே மேலே இந்த L மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் ஆகும். அப்போ 2, 3, 4. அப்போ L⁻4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன? மேலே ஒரு m, கீழே ஒரு m, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து L⁻3 இருக்குது. ஓகேவா? இந்த L⁻3யை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே L⁻3 இருக்குது, -3 இருக்குது. அதேமாரி இங்கே T⁻−1, -1ல் ஒரு 1 போச்சுன்னா T வெறும் -1 மட்டும்தான் இருக்க போகுது. இதை ரெண்டையும் போட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா Lன்னு கிடைக்கும். L T⁻−1ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னன்னா வந்து RHS. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுது? LHS வந்து வெலாசிட்டிக்குள்ளே Lt⁻−1 கிடச்சிச்சு. அதேமாரி RHSக்கும் என்ன கிடச்சிச்சு? Lt⁻−1 கிடச்சிச்சு. அப்போ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது? எஸ், இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொரு சம் போகலாம். இது வந்து எதுமாரி அப்படின்னா வந்து அந்த தேர்டாக ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா? டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு ரிலேஷன்ஷிப் இது வந்து அதோட தான் கண்டுபிடிக்கிறது ஒன்று சொல்லியிருந்தேன்ல, டைமென்ஷனல் தேர்டாக ஒன்று. அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து நான் ஒரு சம்மு தரேன். இப்போ இந்த சம்மு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு FAT + BT². ஃபைண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தேர்டாக வந்து ஒரு இது சொல்லியிருந்தால என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது கொஸ்டின் கேட்க. இது வந்து தேர்டு பாசிபிலிட்டிக்குள்ள சம்மு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ F இஸ் ஈக்குவல் டு AT + BT² கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ABன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று என்ன சொல்லியிருந்தேன்? LHS ஈக்குவல் டு RHS.
இது வந்து இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று, இது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும், இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளஸ் உள்ள இடம் மைனஸ் உள்ள இடம் எல்லாமே வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ஏடி வந்து எதுக்கு ஈக்குவல்? பிடி ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் கண்டிஷன். இந்த கண்டிஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எஃப் இருக்கா அதை எடுத்து வச்சுட்டு நான் எனக்கு என்ன தெரியும், ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல் டு ஏடி ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏவை இங்கே வச்சுக்கிறேன். எஃப் இப்படி இருக்குது, டிவைடட் பை டி ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த ஏவை ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப்னா ஃபோர்ஸு. அது நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும், ஃபோர்ஸ்னா எல், ஃபோர்ஸ்னா வந்து எம் எல் டி பவர் -2 ஃபோர்ஸோட டைமென்ஷன் தெரியும். ஏன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். கீழே என்ன இருக்குது, டைமு. இந்த டீயும் இந்த டி இருக்கா, இந்த டி மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், எம் எல் டி பவர் -3ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஏவோட ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து பியோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதேமாரி ஃபோர்ஸை இங்கே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு பி டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எல்ஹெச்எஸோடது ஆர்ஹெச்எஸோட ஈக்குவலாக இருக்கும் ஒரு சம்மையும் பொறுத்து. ஓகேவா? இப்போ வந்து 18 இருக்குது, அது ஒரு இது நம்பரிங். இப்போ வந்து நம்பரிங் நான் வந்து கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். இதை வந்து 1ன்னு சொல்லி வச்சு இதை 1ன்னு சொல்கிறேன், இதை 2ன்னு சொல்கிறேன்னா இந்த 1 எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக 1 லெஃப்ட் சைடோட ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரைட் சைடோடது லெஃப்ட் சைடோட இப்படி ஈக்குவலாக இருக்கும். அதேமாரி இந்த 1ம் சரி 2ம் சரி இதுவும் டைமென்ஷன் படி ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகேவா? இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்ன தெரியும், ஃபோர்ஸோட டைமென்ஷன் எம் எல் டி பவர் -2ன்னு தெரியும். ஓகேவா? இந்த டி ஸ்கொயரை கீழே எடுக்கிறேன். ஓகேவா? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பின்னு எழுதியிருக்கேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த டி ஸ்கொயர் மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ எம் எல் டி பவர் மேலே ஒரு 2 இருக்குது, இதோடு போட்டால் 2 3 4, அப்போ டி பவர் -4ன்னு கிடைக்கும். இது பியோடது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன நீங்கள் தான் ஈக்குவல்னீங்களா, அப்புறத்துக்கு நீங்கள் வந்து பி கண்டுபிடிக்கணும். ஓகே, இல்லைனா நான் எப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஏடி ஈக்குவல் டு B2 ஸ்கொயரும் ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு ஏக்கு என்ன டைமென்ஷன் வந்துச்சு, ஏக்கு வந்து என்ன டைமென்ஷன், எம் எல் டி பவர் -3ங்கிற டைமென்ஷன் இருந்துச்சு. அதோடு இங்கே ஒரு டி இருக்கா, இந்த டீயை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு பி. அந்த டி ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஒரு டீக்கு ஒரு டி வந்து கேன்சல் ஆகிட்டு இன்னொரு டி இருக்குது. அப்போ எம் எல் டி பவர் -4ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த டி மேலே போச்சுன்னா ஒரு -t ஆகும். அப்போ -t பவர் -4ன்னு கிடைக்கும். இது பியோடது. அப்போ இங்கே பாருங்கள், இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கிது, இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கிது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி நம்மளுக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல், அதேமாரி இன்டீஜுவல் டைமென்ஷனும் ஒன்றுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ நான் உங்களுக்கு வந்து அடுத்த சம் கொடுத்துருக்கேன், அதே தான் டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து P + A/V ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து V - B அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு RT அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த Pங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணால் ப்ரெஷரை, அதேமாரி இந்த V எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, வால்யூமை. ஓகேவா? அதேமாரி இங்கே என்ன இந்த T இருக்கா, இது டெம்பரேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுதான். ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த A இங்கே இருக்கா, ABR இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் என்ன பார்க்க போகிறோம், கான்ஸ்டண்ட்டை சேர்க்க மாட்டோம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A/B வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து P இருக்குது, அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குன்னா அதை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த P வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, AV ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த Vங்கிறது என்ன, வால்யூம், Pங்கிறது ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? அதான் வந்து ப்ரெஷரோடது. ஓகேவா? ப்ரெஷரோடது ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ப்ரெஷரோடது. அப்போ எனக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா mLT பவர் -2 அப்படின்னு தெரியும். ஏரியா வந்து L பவர் 2. அப்போ 2வும் Lலும் கேன்சல் ஆகி mL பவர் -1 T பவர் -2ன்னு ப்ரெஷருக்குள்ளது கிடைக்கிது. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன இருக்குது,
ஏ இருக்குது, பை வால்யூம். வால்யூம்னா என்ன? வால்யூம்னா மீட்டர் க்யூப். அப்போ இவங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்போ L⁻⁶ கிடைக்கும். இதை நான் இங்கே கொண்டு போகிறேன். ஓகேவா? இது வந்து ப்ரெஷருக்கு நான் கண்டுபிடிச்சது. இப்போ இந்த வால்யூமை இங்கே கொண்டு போகிறேன். இப்போ கொண்டு போகிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எம் இருக்குது இங்கே, L⁻⁻1 கிடக்கு, அதுக்கப்புறம் T⁻⁻2 இருக்கா. இங்கே நான் என்ன கொண்டு போயிருக்கேன்? L⁻⁶ மேலே கொண்டு போயிருக்கேன் ஏலேருந்து. அப்போ 6ல் 1 போச்சுன்னா என்ன ஆகும்? L⁻⁵ T⁻2 கிடைக்கும். அதுதான் வந்து ஏவோடது. ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போமா? பியோடது கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வி அப்படிங்கிறது வந்து V - Bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட கன்சிடரிட்டி படி என்னது? இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, ப்ளஸ் இருந்தாலும் சரி, அது அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? இப்போ என்ன எழுத போகிறோம்? V = Bன்னு எழுத போகிறோம். அப்போ இந்த V என்ன? வால்யூம். அப்போ L⁻3 B. இதுதான் B. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A/B கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? M L⁻⁵ T⁻⁻2 டிவைடட் பை L⁻³. ஓகேவா? இது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஓகேவா? இந்த 3 வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ M L⁻2 T⁻⁻2. இதுதான் வந்து என்னன்னு கிடைக்குது? நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. இதை பார்த்தா என்ன தெரியுது? ஒர்க்குன்னு தெரியுதுல, ஒர்க் டன் எனர்ஜி ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்த சம் பார்க்கலாம். நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸ் இருக்குல்ல அது டிஸ்டன்ஸு, இந்த டி இருக்குல்ல அது டைமு, இந்த எஃப் வந்து ஃபோர்ஸு. ஓகேவா? உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A/B அப்படியும் அதுவும், அதுக்கப்புறம் C/D அதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன தெரியும்? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஃபோர்ஸ் A sin CT. ஓகேவா? இப்போ நல்லா உத்து பாருங்கள், இந்த CT இப்போ உங்களுக்கு என்ன sin தீட்டான்னு தான் சொல்லுவீங்க. இந்த தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள். அதேமாரி இந்த CT அப்படிங்கிறது என்ன? இந்த CT அப்படிங்கிறது வந்து ஆங்கிள். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆங்கிளுக்கு யூனிட் தான் இருக்குது, டைமென்ஷன் இல்லை. அதேமாரி நம்மளுக்கு ஃபோர்ஸ் F = அதேமாரி இப்போ நான் என்ன எழுதுறேன்னா, இங்கே பாருங்க, கலர் மாற்றிக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னா F = B cos dx நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த dx அப்படிங்கிறது ஆங்கிள் அதுக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன இருக்க? இந்த தீட்டாங்கிறது இதுக்கு வந்து டைமென்ஷன் இல்லை, நோ டைமென்ஷன். ஓகேவா? அப்போ இது மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபுல்லாகவே டைமென்ஷன் கிடையாது. அப்போ F = A, F = B அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. ஓகே, ஏன்னா மொத்தமாக டைமென்ஷனில். அப்போ F = A, அதேமாரி F = B அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே கொஸ்டினில் இங்கே என்ன கேட்டிருந்தாங்க? இங்கே இருக்குது இந்த கொஸ்டினு, இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. இங்கே என்ன கேட்டிருந்தாங்க? A/B என்னன்னு கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? F = Aன்னு போட்டு F = A, அப்புறம் F = B. இப்போ டிவைட் பண்ணனா A/Bக்கு என்ன ஆகுது? டைமென்ஷனே இல்லை, =1ன்னு தெரிய வருது. இதான் வந்து நம்மளுக்கு A/Bக்கு கிடச்சது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா C/Dக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? எனக்கு இப்போ என்ன தெரியும்? இந்த sin CTன்னு இருக்குது, இது வந்து ஆங்கிள். அதேமாரி sin காஸ் சொல்லியிருந்தாங்க, cos dxன்னு இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இதுபடி என்ன தெரியும்? இதுவும் ஆங்கிளுக்கு என்ன இருக்காது? டைமென்ஷன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது அப்படியே ஆங்கிளுக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்? CT = டைமென்ஷன்லெஸ். இதுக்கும் டைமென்ஷன் இல்லையா? அதேமாரி dx இருக்கா, அந்த dx என்ன? டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி நம்மளுக்கு இப்போ தெரியும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம்? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இந்த C = இதை என்ன 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதேமாரி இதை 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ C 1/T, அதேமாரி D 1/L. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து இவங்க என்ன இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா C/D கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/Tன்னு கிடச்சிருக்கு. அதேமாரி Dக்கு என்ன கிடச்சிருக்கு?
1/L, அப்போ 1/L. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா LT பவர் -1 அப்படின்னு கிடைக்குது. இதோடது என்ன, இது எதுக்குள்ளது, வெலாசிட்டிக்குள்ள டைமென்ஷன். இப்போ உங்களுக்கு இது மூலமாக என்ன தெரியுது, C/Dக்கு வெலாசிட்டிங்கிற டைமென்ஷன் கிடச்சிருக்கு. அதே வந்து A/Bக்கு என்ன ஆகுது, டைமென்ஷன் இல்லை அப்படின்னு தெரியுது. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். ஓகே, என்னென்னா நம்மளே வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாரி ஒரு கொஸ்டின். ஓகேவா, இப்போ அதை வந்து பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு என்ன இப்போனா T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P/ρ/Eன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம இதுக்குள்ளே கரெக்டான ஃபார்முலாவை கொண்டு வரணும். டீக்கு எந்த ஃபார்முலா வந்தால் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் டீன்னு கிடச்சிருக்கும் அப்படி நம்மளே வந்து ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்முலா கொண்டு வருது. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. டீ இந்த பக்கம் இருக்குது, வேறு கலர் எடுத்துக்கலாம். டீ இருக்குது. T is directly proportional to P/ρ/E. இந்த Pங்கிறது இருக்குல்ல, அது வந்து ப்ரெஷர், இந்த ரோங்கிறது வந்து டென்சிட்டி, ஈங்கிறது வந்து எனர்ஜி. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த P இருக்கா, P பவரில் எக்ஸ்ன்னு ஒன்று போட்டுக்கோங்க. ரோ இருக்கா, அது பவரில் ஒய்ன்னு ஒன்று போட்டுக்கோங்க. இ பவரில் இசல்ட்னு ஒன்று போட்டுக்கோங்க. இதை வச்சு இந்த எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இசல்ட் என்ன அப்படின்னு அதோட நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர போகிறோம். ஓகே, இந்த டி அப்படிங்கிறது டி தான். ஓகே, இதோட டைமென்ஷன், டீயோட டைமென்ஷன் டி தானே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷன், ப்ரெஷர் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு தெரியும். ஓகேவா, அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், ML T⁻²ன்னு சொல்லுவோம். அதேமாரி ஏரியா கீழே வந்து என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், அப்போ L⁻². இப்போ ஒரு எல்லும் ஒரு எல்லு கேன்சல், அப்போ என்ன கிடச்சிருக்கு, ML⁻−1 T⁻−2ன்னு நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்கிது. ஓகேவா, அதை எக்ஸுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். ஓகே, அடுத்தது என்னன்னா வந்து ரோனா என்ன, டென்சிட்டி அப்படின்னா என்ன, மாஸ் பை வால்யூம். ஓகேவா, அப்போ மேலே எம்மு, கீழே வந்து வீணா வால்யூம் L⁻3. அப்போ மேலே போச்சுன்னா எம்மு L⁻−3. அப்போ என்ன கிடைக்கும், ஒய். இதை பவர் ஒய்ன்னு இதுக்கு போட்டாச்சு. அடுத்தது என்ன, எனர்ஜியோடது நார்மலாக ஒர்க் டனோடது. அப்போ ML⁻2 T⁻−2. உங்களுக்கு தெரியலனா கூட யோசிச்சு பாருங்கள். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸோட மேலே டிஸ்டன்ஸ்னால் என்ன, எல். அப்போ ML⁻2 T⁻−2ன்னு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இப்படி கிடச்சிருக்கு. இது பவர் இசல்ட்னு போடுறேன். இப்போ தனித்தனியாக எம்முக்கு தனியாக எழுதணும். எம்முக்கு என்ன இருக்குது, எக்ஸு. இங்கே எம்முக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் ஒய். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இசல்ட்டு. இது எம்முக்குள்ளது. ஓகேவா, நான் எல் போடுறோம். இப்போ எல் போடுறேன். அது எல்லுக்கு பவரில் என்ன இருக்குது, -x -3y ப்ளஸ் 2z அப்படின்னு கிடைக்கிது. அப்புறம் டீக்கு என்ன இருக்குது, -2x, இங்கே -2z இப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே T⁻1. பாக்கி எம்முக்கெல்லாம் 0ன்னு தான் அர்த்தம். எம் 0, எல்லும் 0ன்னு தான் அர்த்தம். ஓகேவா, அதை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எம்முக்கு என்ன இருக்குது, 0ன்னு இருக்குச்சா. இப்போ இந்த பக்கம் எழுதுவோம். இப்போ இங்கே வந்து எம்முக்கு இங்கே என்ன காமிச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசல்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதேமாரி எல் என்ன கொடுத்துருக்காங்க, -x -3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. அதேமாரி அடுத்தது என்ன, 2x -2x -2z. ஓகேவா, -2x -2z ஈக்குவல் டு 1. இப்படி நம்மளுக்கு ஈக்குவேஷன்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே. இப்போ நான் ஒய் கண்டுபிடிக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து
இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் இருக்குல்ல எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 3x 3y 3z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 இருக்கா அதை எடுத்து எழுதுகிறேன் கீழே. இப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது 0ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ எனக்கு இந்த மைனஸ் 3 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுற 3ல் போச்சுன்னா 2x 3 இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 5z ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்படி எனக்கு கிடச்சிருக்கு. நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வந்து இந்த இடத்துல நான் தேர்ட் ஈக்குவேஷனை இங்கே போட போகிறேன். என்னது மைனஸ் 2x மைனஸ் 2z ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் போட்டேன். இப்போ என்னாகும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3 3z ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது 1ன்னு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ z ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கிது 1/3ன்னு ஆன்சர் கிடைக்கிது. இது எதோட ஆன்சர் இசல்ட்டோட ஆன்சர். இப்போ ஒன்று பாருங்கள், நான் ஈஸியாக எனக்கு ரிசல்ட்டோடது கிடச்சிருச்சு, இது பிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இருக்க 2x 5z ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல அதில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா 2x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 0 நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிசல்ட்டில் 1/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 2x ப்ளஸ் 5 இருக்கா அந்த 5ல் ரிசல்ட் என்ன கிடச்சிச்சு 1/3 ஒன்று கிடச்சிச்சு 1/3 ஈக்குவல் டு என்ன ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா 5/3 இருக்குது. ஓகே, ப்ளஸ் 2x 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5/3 இருக்குல்ல அதை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 5/3. ஓகே, இந்த 2 கீழே போச்சுன்னா என்ன கிடைக்கும் x ஈக்குவல் டு மைனஸ் 5/6ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸோடது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோடதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் ஒய் கண்டுபிடிக்க நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன தெரியும்னா எனக்கு வந்து இசல்ட்டும் தெரியும் ஒய்யும் தெரியும். ஓகேவா? இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம் ஒய்யோட ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எக்ஸு ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 5/6ன்னு கிடச்சிருக்கு. அதேமாரி இப்போ ஒய்யோடது கண்டுபிடிக்க போகிறோம். ரிசல்ட்டோடது என்ன கிடச்சிச்சு எனக்கு ரிசல்ட்டோடது என்ன இங்கே இருங்க வரேன். ரிசல்ட்டோடது இங்கே என்ன கிடச்சிருக்கு 1/3ன்னு கிடச்சிருக்கு. அதையும் எடுத்து இங்கே எழுதுகிறேன் 1/3ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ நான் எனக்கு வந்து ஈக்குவல் ஃபஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் கீழே உள்ள நம்பர். அப்போ இதை என்ன பண்ணுறேன் 2 வச்சு இதையும் அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இதுவும் ஈக்குவல் ஆகிடுமா? இப்போ பாருங்கள், இப்போ இது மைனஸ் இருங்க திக்னஸ் போட்டுக்கிறேன் மைனஸ் 5/6 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2/6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது போகிறேன். இப்போ என்ன ஒய் ப்ளஸ் மொத்தமாக என்ன மைனஸ் 5வா அங்கே என்ன இருக்குது 2 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5ல் 2 போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 3/6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தெரியும் 1 இது 2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2ன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா இங்கே என்ன தெரியும் உங்களுக்கு என்னது ரோ பி ரோ ஜி பி ரோ ஈன்னு தெரியும். டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி ரோ ஈன்னு. அப்போ இங்கே எழுதுங்க டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி ரோ ஈன்னு எழுதுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து இது வந்து எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிங்க, இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிங்க, இதை ஈன்னு கன்சிடர் பண்ணிங்க. அப்போ டி அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு மைனஸ் 5/6ன்னு கிடச்சிச்சு. அதேமாரி ரோ
அதுக்கு என்ன கிடச்சிச்சு, அதுக்கு வந்து 1/3 நினைக்கிறேன். 1/3 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, 1/3 கிடச்சிருக்கு. அதேமாரி ஈக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/2 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலாவோட ஆன்சர். ஓகேவா, இப்படி தான் வந்து கொஸ்டினில் லாஸ்ட்டாக இப்படிலாம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக வந்து இப்படி நம்ம வந்து எடுத்து கண்டுபிடிச்சி எழுதுகிற மாரி இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா, இப்போ நான் அதை போட்டு காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது போகலாம். இப்போ அதேமாரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சி, நான் கலர் மாற்றிக்கிறேன். சி, அடுத்தது வந்து ஜி, அப்புறம் வந்து இ ஸ்கொயர் பை 4πε. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எழுதுறது ரொம்ப பெருசாக போதா, ஸோ நார்மலாக முடிச்சிட்டேன். ஓகேவா, இந்த சிங்கிறது என்னென்னா வந்து வெலாசிட்டி தெரியும்ல, வெலாசிட்டி ஆஃப் லைட், அதான் நார்மலாக வெலாசிட்டி. ஓகேவா, இது வந்து வெலாசிட்டி. அடுத்தது வந்து ஜி, இது வந்து என்னென்னா கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். இந்த மேலே உள்ள இ இருக்குல்ல, இது வந்து சார்ஜாம். ஓகே, இது சார்ஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ இதெல்லாமே தெரியுது. இது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னா, எல்லுங்கிறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இப்போ நீங்கள் இது மூலமாக இதை ஒரு ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணி எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்ஹெச்எஸ், இந்த எல்லுங்கிற இந்த இது இருக்குல்ல, இது வந்து எல்ஹெச்எஸ்னு வச்சுப்போம். இதை வந்து மொத்தமாக ஆர்ஹெச்எஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், எல் அப்படிங்கிறது எதுக்கு டைரெக்டாக இருக்குது, சிக்கு, அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அடுத்தது ஜி இருக்குது, அதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். மொத்தமாக e⁴ டிவைடட் பை 4πε0 இருக்குது. இதை மொத்தமாக இசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி இருக்குது. நம்ம இந்த எல்லுக்கு டைரெக்டாக இருக்குது எல்லாமேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சி இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வெலாசிட்டி என்ன தெரியும், L⁻⁻1 அப்படின்னு தெரியும். ஸோ டைரெக்டாக எழுதிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸஸ் directly proportional to m² divided by r². அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து என்னது, ஜி, ப்ரொபோஷ்னாலிட்டி. இப்போ அதுக்கு வந்து போகிறேன், இந்த ப்ரொபோஷ்னாலிட்டிக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஜி. இப்போ இந்த ஜிக்கு வந்து கிராவிடேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி இந்த பக்கம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் இருக்கா இன்ட்டு r² டிவைடட் பை m²ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எஃப் என்னன்னு சொல்லலாம், எஃப்பை மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அப்போ எஃபோட டைமென்ஷன் தெரியும், எஃப் L⁻². அப்புறம் எல்லுக்கு என்ன இருக்குது, L⁻² ரேடியஸ் r²னா L². அப்புறம் கீழே என்ன இருக்குது, மாஸ்². அப்போ m². இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எம், ஒரு எம்முக்கு ஒரு எம்மு கேன்சலு. இங்கே L⁻², இங்கே எல், அப்போ L⁻3. அப்போ என்ன கிடைக்கும், m⁻⁻1 L⁻3 T⁻⁻2ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ அடுத்தது போகலாமா. இப்போ உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, e² by 4πε0 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இது என்ன அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா, ஒன்றும் இல்லை, கேன்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா. இப்போ பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். ஓகேவா, அப்போ என்ன தெரியும், எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு q² டிவைடட் பை r². இதுக்கு ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அதுதான் என்ன, கே. இந்த கேவை டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா வந்து k = 1/4πε0. ஓகேவா, இப்போ நான் அதை அழகாக எழுதுகிறேன் பாருங்கள். எஃப் இஸ் = 1/4πε0ன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த க்யூ இருக்குது தெரியுமா, அந்த க்யூவை இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, ஈன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா க்யூ இஸ் சார்ஜ், அப்போ அதை ஈன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து e² by r². இப்போ உங்களுக்கு இது மூலமாக என்ன தெரியுது, அந்த டைமென்ஷன் டிஃபைன் பண்ணால் e² by 4πε0 இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இந்த r² இருக்கா, அதை நான் அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனேன்னா என்ன கிடைக்கும், எஃப் r²ன்னு கிடைக்கும்.
ஓகே, இப்போ அது அந்த டைமென்ஷன் எடுங்க. பாக்கி எல்லாம் அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? இப்போ அது அந்த பக்கம் போயிட்டு ஸோ இதை அழைச்சிட்டேன்னா என்ன கிடைக்குது? இதோட டைமென்ஷன் அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதோட டைமென்ஷன் அப்படியே இங்கே இருக்கா? 1/4π t² இருக்குது. இந்த r² நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் எழுதி காமிச்சிட்டேன். இப்போ நான் அதுக்கு இப்போ டெஃபினேஷனாக ஃபார்முலாவை இப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன தெரியும்? ml t⁻²ன்னு தெரியும். r²னா l⁻2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? ml⁻3 t⁻²ன்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ l ஈக்குவல் டு, ஏன்னா இந்த எல்லுக்கு பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கு என்ன சொன்ன? வெலாசிட்டி. அப்போ l⁻⁻1 பவரு எக்ஸு. அடுத்தது என்ன? கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? m-1 l⁻3 t⁻²ன்னு வந்துச்சு. இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ண சொன்னேன். அடுத்தது என்ன? ml⁻3 t⁻²ன்னு எதுக்கு வந்துச்சு? e²/4πε0 வந்துச்சு. இதை இசல்ட்னு வச்சுக்க சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? m 0ன்னு தெரியும், அப்புறம் tயும் 0ன்னு தெரியும். இப்போ ஈக்குவேட் பண்ணுங்கள். m⁻0 இஸ் ஈக்குவல் டு, அப்போ m⁻0 இஸ் ஈக்குவல் டு m⁻−1y. அப்போ -yனே போட்டுக்கலாம். -y அப்புறம் ப்ளஸ் இசல்ட்டு. அதேமாரி டீக்கு எழுதுங்க. t⁻0 இஸ் ஈக்குவல் டு t⁻−x அப்புறம் -2y. நெக்ஸ்ட் என்ன? -2z அப்படின்னு கிடைக்கிது. அதேமாரி எல்லுக்கு எழுதுங்க. l⁻1 இஸ் ஈக்குவல் டு l⁻x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இது எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆர்டர் வைஸாக எழுதிக்கிறேன். அப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? ஃபஸ்ட்டு -y ப்ளஸ் இசல்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன்? 0ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். அதேமாரி -x -2y -2z ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிட்டேன். அதேமாரி அடுத்தது என்ன எழுதிக்கிட்டேன்? x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z என்னன்னு எழுதிக்கிட்டேன்னா 1ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ 1 இது 2 இது 3 இப்படி எழுதியாச்சு. இதை ரெண்டையும் எடுத்துக்குவோம். இந்த 2வையும் 3வையும் ஈக்குவேஷனாக எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே என்ன ஈக்குவேஷன் இருக்குது? இப்போ என்ன பண்ண போகிறேன்? -x -2y -2z ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அடுத்தது என்ன? x ப்ளஸ் 3y ப்ளஸ் z 3z ஈக்குவல் டு 0. இதில் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே 3 வச்சுட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். கீழே வச்சு எதை வச்சுட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா, இது 0 இல்லை, 2 1. இப்போ மேலே எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா 3, கீழே 2 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? -3x -6y -6zன்னு கிடைக்கும். அதேமாரி இங்கே என்ன கிடைக்கும்? 2x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6zன்னு கிடைக்கும். இங்கே 2ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இதில் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2xல் 3xல் 2 போச்சுன்னா என்ன ஆகும்? -xன்னு கிடைக்கும். -x இந்த பக்கம் 2ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, இது எக்ஸோட ஆன்சர். x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸோடது கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒய்யோடதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 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 ஈக்குவேஷன் இருக்குல்ல, கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் போய் நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன்னா, y இஸ் ஈக்குவல் டு
ரிசல்ட்னு மாற்றிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? -x -y -2z அப்படி இருக்குது, ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த y இஸ் ஈக்குவல் டு இசல்ட்னு இருந்துச்சா, அதனால இந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு மாற்றிக்க போகிறேன். அப்போ -x -2y ஈக்குவல் டு 1. அப்போ -x -2y என்ன வரும்? -4yன்னு வரும், ஈக்குவல் டு 1. இப்போ எனக்கு என்ன தெரியும்? x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு தெரியும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 -4y ஈக்குவல் டு 1. இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும், தெரியும்ல? அப்போ என்ன ஆகும்னா இந்த -4y எங்கேயே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 1 -2ன்னு எழுதுகிறேன். அப்போ 1 -2னா என்ன ஆகும்? 1 -2 அப்படிங்கிறது -1, இந்த மைனஸும் மைனஸ் கேன்சல். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1/4. 1/4 1/4லாம் வராதே. ஓ, இங்கே 0, இதுக்கு வந்து 0ன்னு மாற்றிக்கோங்க. நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதான் சொன்னேன்ல வராது அப்படின்னு. ஏன்னா ஈக்குவேஷனில் இங்கே 0, நான் இங்கே வந்து தப்பாக போட்டேன். ஓகே, ஒரு மிஸ்டேக் வந்து எல்லாமே தப்பு பண்ணிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 0 இங்கே இருக்குது, மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் உள்ளது இந்த பக்கம் போச்சுன்னா -2. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்கே -2ன்னு தான் இருக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 2/4ன்னு வரும். ஓகேவா? அப்போ 1 2. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது? y இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து கலர் மாற்றிக்கிறேன். இப்போ நான் ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அதேமாரி y இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? y இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டு தெரியும். அப்போ ரிசல்ட்டுக்கும் என்ன ஆன்சர் வரும்? 1/2ன்னு தான் ஆன்சர் வரப்போகுது. இது எல்லாத்தையுமே அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுருந்தீங்க, ஜியை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது e²/4πε0 இருந்துச்சுல, அதை என்னன்னு வச்சிங்க? ரிசல்ட்னு வச்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ இந்த சி பவர் என்ன இருக்குது? -2ன்னு கிடச்சிருக்கு. அதேமாரி ஜி பவர் என்னன்னு கிடச்சிருக்கு? 1/2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த மொத்த ஈக்குவேஷனும் 1/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 1/2ன்னா என்ன அர்த்தம்? √2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ √2ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஜி பவர் -2ன்னு இருக்குது, ஜி பவர் 1/2ன்னு கிடச்சிருக்கு, e²/4πε0 ஹோல் பவர் 1/2ன்னு இருக்குது. இது ரெண்டுமே ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? ரூட்டில் வந்திருக்கு. ஜிஇ ரூட்டு, அப்புறம் e²/4πε0 என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது இன்வெர்ஸில் இருக்குது. அப்போ 1/c⁻2 முடிஞ்சிடுச்சு. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இதெல்லாம் மொத்தமாக நீங்கள்லாம் டிவைட் பண்ணி டைமென்ஷனாக எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து எல்லுன்னு இங்கே ஆன்சர் மொத்தமாக டைமென்ஷன் பார்க்குறப்ப எல்லுன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. நாளையிலேருந்து நம்ம அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரூ காஜ். ஏன்னா வந்து நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் தானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு இது மூலமாக மொத்தமாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் வந்து எரர் அனாலிசிஸ் இருக்குது, ஸ்க்ரூ காஜ் இருக்குது, வெர்னியர் கேலிஃபர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ காஜு வெர்னியர் கேலிஃபரும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ் முடிச்சுட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபியர் சொல்லிவிட்டு 37 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா?